இந்த டெக் ஃபீல்டில் வந்து சி, சி++, ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், கோலாங், ரெஸ்ட், ஷீஷாப் இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது சூஸ் பண்ணது தெரியலனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணதுன்னு. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறது அது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸ். இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணுறீங்க, உங்களோட மெயில் ஐடி உங்கள் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுறீங்க, பே பண்ணுறதுக்கு எடுத்துட்டு 149 இல்லை 119 அது மாதிரி ருபீஸ் வந்து பே பண்ணுறீங்க. மூவிஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ், பிடிச்ச டிவி ஷோஸ், டிவி சீரீஸ் இந்த மாதிரி பார்க்குறீங்க. பார்த்துட்டு அதுக்கு ப்ரொஃபைல் போய் பார்க்குறீங்க. இப்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து எக்ஸாம்பிளை வச்சு இந்த ஸ்டெப்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். லாகினும் பேமெண்ட் மோடை வந்து எனேபிள் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து மூவிஸ் இல்லை டிவி ஷோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ப்ரொஃபைலை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா கம்பெனி வந்து பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு வந்து ஒரு சர்டன் அட்வான்டேஜஸ் இருக்குது, சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அப்போது அதுக்கேற்ற அட்வான்டேஜஸ் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், வெப் டெவலப்மெண்ட்னா பைத்தான், ரூபி, பிஹெச்பி அம்மா யூஸ் பண்ணுவாங்க. டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐனா பைத்தான், ஆர் யூஸ் பண்ணுவாங்க. மொபைல் அப்ளிகேஷனுக்கு வந்து iOS அதுக்கு வந்து ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆண்ட்ராய்டுக்கு அப்ளிகேஷனுக்கு வந்து ரியாக்ட் நேட்டிவ், ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுவாங்க. டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு வந்து ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. C++, சி அது யூஸ் பண்ணுவாங்க. கேம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து C++ இல்லைன்னா சி ஷார்ப் யூஸ் பண்ணுவாங்க. அப்பயே வந்து இந்த ரோலுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பைத்தான் இருக்காங்க. அதில் வந்து டென்சர் ஃப்ளோ, சைக்கட் லேர்ன், பாண்டாஸ், பைடாச் இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. எல்லாம் யார் பில்ட் பண்ணாங்கன்னா பைத்தான் தெரிஞ்சவங்க, பைத்தான் கம்யூனிட்டியில் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்காங்க, உங்களுக்கு வந்து C++ நல்லா தெரியுது, இப்போ உங்களுக்கு வந்து கேம் டெவலப்மெண்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட் C++, அதுக்கு ஏற்ற அட்வான்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி C++ அட்வான்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லைப்ரரிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுவீங்க. இப்போது பைத்தான் லைப்ரரிஸ் C++ லைப்ரரிஸ் நிறைய பில்ட் ஆகும், ஃப்ரேம் ஒர்க்ஸ் நிறைய பில்ட் ஆகும். அது பார்த்து நிறைய டெவலப்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. அவங்க வந்து பில்ட் பண்ணுவாங்க, நிறைய எஃபெக்டிவான லைப்ரரிஸ் பில்ட் பண்ணுவாங்க, ஃப்ரேம் ஒர்க்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. அப்போது இப்போ வந்து என்ன உருவாகுதுன்னா, என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா எஃபெக்டிவான லைப்ரரிஸ் வந்து கேம் டெவலப்மெண்ட்டு C++ வச்சு உருவாகுது. இதே மாதிரி தான் C++னா கேம் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ்னா பைத்தான், ஆர் அது மாதிரி பில்ட் ஆகியிருக்கு. இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அதை பாருங்கள். அதுக்கடுத்து அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு சூட் ஆகுதா அது பாருங்கள். அதுக்கடுத்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து ஈஸியாகவும் எஃபெக்டிவான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து பைத்தான் இல்லைனா ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் வந்து படிங்க.